அமுதமழை, இது ஆனந்தத்தின் அலை. வணக்கம் அன்பான நேயர்களே. இன்று உங்களுடன் இணைந்திருக்கும் நான் மலேசியா நாட்டை சேர்ந்த குமாரி லாவண்யா செல்வம். அன்பான அமுதமழை வானொலி நேயர்களே, இது உங்களுக்கான நேரம் எனும் நிகழ்ச்சியில் இனி ஒரு விதி செய்வோம் எனும் அங்கத்தில் நினைத்ததை எல்லாம் அடைய நேர்மறையான சுய பிரகடனம் பாகம் 2 நாம் இன்று இணைந்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் பாகம் 1 நேர்மறையான உறுதிமொழிகளின் நன்மைகளை அறிந்து கொண்டோம். மேலும் நம்முடைய வார்த்தைகளுக்கும் எண்ணங்களுக்கும் இருக்கும் சக்தியை பற்றி கலந்துரையாடினோம். உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் மூலம் உங்கள் பழைய நம்பிக்கைகளை புதியதாக மாற்ற இயலும் என்பதையும் பல உதாரணங்களுடன் கண்டோம். அது மட்டுமன்றி எதிர்மறையான பழைய நம்பிக்கைகளை அகற்றுவதற்கான நேர்மறை உறுதிமொழிகளின் எடுத்துக்காட்டுகளையும் நான் வழங்கினேன். அதைத் தொடர்ந்து இன்றைய தொகுப்பில் நாம் நம் வாழ்வில் முக்கிய கூறுகளான உடல் ஆரோக்கியம், மன்னிப்பு மற்றும் செல்வ வளம் பற்றிய நேர்மறையான எண்ணங்களை எப்படி உருவாக்குவது என தெளிவாக காண உள்ளோம். உங்கள் எண்ணங்களை மேலும் உறுதிப்படுத்துவதற்கான சில சுய பிரகடனங்களையும் நான் வழங்க உள்ளேன். வாருங்கள் நேயர்களே, தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைவோம். நம்முடைய வாழ்க்கை மிகவும் எளிமையானது. நம்முடைய வாழ்க்கை 2 கூறுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஒன்று நேர்மறையான விஷயங்கள், மற்றொன்று எதிர்மறையான விஷயங்கள், அதாவது பாசிட்டிவ் திங்ஸ் அண்ட் நெகட்டிவ் திங்ஸ். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு பகுதியும், அதாவது உங்களுடைய உடல் நலமாக இருக்கட்டும், பணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், உறவுகள், வேலை அல்லது உங்களின் மகிழ்ச்சி, இவை அனைத்தும் ஒன்று நேர்மறையாக உங்களுக்கு அமைந்திருக்கும் அல்லது எதிர்மறையாக உங்களுக்கு அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு, உங்களிடம் அதிக பணம் இருக்கும் அல்லது பணம் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கும். உங்களின் உடல் மிகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் அல்லது உடல் சோர்வாக நோய்வாய்ப்பட்டிருப்பீர்கள். உங்களுடைய உறவுகள் மகிழ்ச்சியானதாக இருக்கும் அல்லது மிகவும் கடினமானதாக இருக்கும். உங்களுடைய வேலை, தொழில் வெற்றிகரமானதாக உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கும் அல்லது திருப்தியற்றதாகவும் உங்களுக்கு பிடிக்காத வேலையாகவும் அமைந்திருக்கும். நீங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியால் நிரம்பியிருப்பீர்கள் அல்லது பல சமயங்களில் மிகுந்த மகிழ்ச்சியை உணர மாட்டீர்கள். மனம் எப்பொழுதுமே சோர்வாக இருக்கும். நீங்கள் கடந்து வந்த வருடங்கள் நல்லதாக அமைந்திருக்கும் அல்லது நிறைய கெட்ட விஷயங்கள், அதாவது பயனளிக்காத பல விஷயங்கள் அந்த வருடத்தில் நடந்திருக்கும். அதுபோலவே நல்ல நேரம் அல்லது கெட்ட நேரம், நல்ல நாட்கள் அல்லது மிகவும் மோசமான நாட்கள், இவ்வாறே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான, அதாவது பாசிட்டிவான விஷயங்களை விட அதிக எதிர்மறையான, அதாவது நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கின்றது என்றால் கண்டிப்பாக ஏதோ ஒன்று சரியில்லை என்று தானே அர்த்தம். அது கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிந்திருக்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வெற்றி அடைந்த நபர்களை சந்தித்திருப்பீர்கள். அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியான, திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் நிறைந்திருக்கும். அதை பார்க்கும் போதெல்லாம் அந்த நபர்களை நீங்கள் சந்திக்கும் போது உங்கள் மனதிலும் கண்டிப்பாக ஒரு எண்ணம் எழும், இவை அனைத்தும் எனக்கும் கிடைக்கும் என்று. அதாவது அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை, திருப்தியான வாழ்க்கை, அனைத்து வசதியும் நிறைந்த வாழ்க்கையை நானும் வாழ வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்படும். என்னை கேட்டால் நீங்கள் மிகவும் சரியாகவே யோசித்துள்ளீர்கள். ஆம், நீங்கள் ஆசைப்படுவதில் தவறேதும் இல்லை. ஒரு மகிழ்ச்சியான, அற்புதமான, செல்வ செழிப்பான, திருப்தியான வாழ்க்கையை வாழ நீங்களும் தகுதியானவரே. மற்றவர்களைப் போல, வெற்றியாளர்களைப் போல மிகவும் செழிப்பான, மகிழ்ச்சியான, திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்வதற்கு
நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் கடந்த பாகத்தில் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அதாவது நேர்மறையான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் பயன்படுத்துவதாகும். நேர்மறையான சுய பிரகடனங்கள் நம் வாழ்வில் பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தி பெற்றவை என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தொகுப்பில் நாம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் எவ்வாறு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்கலாம் என்பதை பற்றி காண உள்ளோம். நாம் ஒவ்வொரு வாழ்க்கை பகுதிகளையும் மாற்றுவதற்கான நேர்மறையான சுய பிரகடனங்களை கற்றுக்கொள்வோம். மேலும் ஒவ்வொரு வாழ்க்கை பகுதிகளும் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை, எவ்வாறு உங்களுடைய வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் துணை புரியும் என்பதை பற்றியும் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் நான் உங்களுக்கு இன்றைய தொகுப்பில் விளக்கப்படுத்த உள்ளேன். வாருங்கள் நேயர்களே, இன்று நாம் நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து பகுதிகளையும் எவ்வாறு செழுமையாகவும் செழிப்பாகவும் வளர வைக்கலாம் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக காண்போம். நாம் முதலில் கவனம் செலுத்த வேண்டிய வாழ்க்கை பகுதி நம்முடைய உடலாகும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் எனும் முதுமொழிக்கு ஏற்ப உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களால் மற்ற வாழ்க்கை பகுதிகளை கவனிக்க முடியும். உங்களுடைய உடல் மற்றும் அதன் பாகங்களை கொண்டுதான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நீங்கள் வாழ்கின்றீர்கள். உடல் இல்லையேல் நீங்களும் இல்லை. ஆகவே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் மேம்படுத்த நினைத்தால் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என சில உள்ளன. எக்காரணம் கொண்டும் நீங்கள் உங்கள் உடலின் மீது கோபப்படக்கூடாது. கோபம் என்பது ஒரு பிரகடனமே, அதாவது ஒரு எஃபர்மேஷன் ஆகும். ஆகவே உங்கள் மீது நீங்கள் கோபப்படும் பொழுதெல்லாம் உங்கள் உடலையும் உடல் பாகங்களையும் நீங்கள் வெறுக்கின்றீர்கள் என்றே அர்த்தமாகின்றது. உங்கள் உடலில் இருக்கும் ஒவ்வொரு செல்களும் நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது. உங்களுக்காக உழைக்கும் ஒரு வேலைக்காரனாக, அதாவது ஒரு சேவகனாக உங்கள் உடலை நினைத்து பாருங்கள். அது உங்களை முழுமையாக ஆரோக்கியமாக வைத்திருக்க முடிந்தவரை உழைக்கின்றது. தன்னால் ஆன அனைத்து காரியங்களையும் செய்கின்றது. உங்கள் உடலுக்கு தன்னைத்தானே எப்படி குணப்படுத்துவது என்றும் தெரியும். ஆகவே உங்களால் முடிந்த சில கடமைகளை உங்கள் உடலுக்கு நீங்கள் செய்ய வேண்டும். உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவுகளையும் பானங்களையும் கொடுப்பது, உடலுக்கு ஏற்ற உடற்பயிற்சி மற்றும் போதுமான தூக்கத்தை கொடுப்பதன் மூலம், மகிழ்ச்சியான எண்ணங்களை சிந்திப்பதன் மூலமும் உங்களுடைய உடல் மிக எளிதாக இயங்கும். உடலில் இருக்கும் செல்களானது மகிழ்ச்சியான ஆரோக்கியமான சூழ்நிலையில் நன்றாக செயல்படுகின்றன. இதற்கு மாறாக நீங்கள் ஆரோக்கியமற்ற துரித உணவுகளை உண்பதும், அளவுக்கு அதிகமான குளிர்பானங்களை அருந்துவதும், அதிக நேரம் தொலைக்காட்சி மற்றும் கைத்தொலைபேசி பயன்படுத்துவதும், சுறுசுறுப்பற்ற சோம்பலான வாழ்க்கை முறையில் இருப்பதும், போதுமான தூக்கத்தை உடலுக்கு கொடுக்காமலும் எல்லா நேரங்களிலும் புகார் செய்வதாலும் உங்கள் உடலில் இருக்கும் செல்கள் பாதிக்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் பாதகமான ஒரு சூழ்நிலையில் செயல்பட துவங்குகின்றன. உங்கள் உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காத போது கண்டிப்பாக உங்கள் உடல் நீங்கள் விரும்பும் அளவுக்கு உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க போவதில்லை. உங்கள் நோயை பற்றி பேசுவதோ அல்லது சிந்திப்பதோ ஒருபோதும் நல்ல ஆரோக்கியத்தை உருவாக்காது. மாறாக நல்ல ஆரோக்கியம் என்பது உங்கள் உடலின் மீது அன்பு செலுத்துவதன் மூலமும், அதன் சேவைகளை, அதாவது உடல் உறுப்புகள் உங்களுக்காக செய்யும் காரியங்களை மதித்து பாராட்டுவதன் மூலமாகவும் உருவாகின்றது. ஆகவே உங்களால் முடிந்த அளவு உங்களின் உடலின் மீது அன்பை வெளிப்படுத்துங்கள். அதாவது செல்ஃப் லவ் என்று நாம் ஆங்கிலத்தில் கூறுவோம். அன்பான முறையில் உங்கள் உடலுடன் பேசுங்கள். அன்பான வழிகளில் அதை பராமரித்து கொள்ளுங்கள். உதாரணத்திற்கு,
உங்கள் உடலில் ஒரு பகுதி நோய்வாய்ப்பட்டதாகவோ அல்லது பலவீனமாகவோ இருப்பதாக நீங்கள் உணரும்போது, ஒரு சிறு குழந்தைக்கு நோய் ஏற்பட்டால் நீங்கள் எவ்வாறு கவனித்துக் கொள்வீர்களோ அதே போலத்தான் உங்கள் உடலையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். உங்கள் உடலிடம் கூறுங்கள். அதை குணப்படுத்த உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதாகவும், உங்கள் உடலை நீங்கள் எவ்வளவு நேசிக்கின்றீர்கள் என்றும் கூறுங்கள். நீங்கள் உடல் சரியில்லாமல் இருந்தால் மருத்துவரிடம் சென்று பரிசோதிப்பது மட்டும் உங்கள் கடமையல்ல. மேலும் மருத்துவர் கொடுக்கும் மருந்துகளை உட்கொள்வதுடன் உங்கள் பொறுப்பும் முடிவடையாது. மாறாக அந்த நோயை சரி செய்ய நீங்கள் மற்ற சில விஷயங்களையும் செய்ய வேண்டும். நீங்கள் செய்து கொண்டிருந்த ஏதோ ஒன்று உங்கள் உடலுக்கு நல்லதல்ல என்று உங்கள் உடல் நோய்வாய்ப்படுவதன் மூலம் உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. ஆகவே உங்கள் ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் மேலும் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு எளிதாக உங்கள் உடலை உங்களால் கவனித்துக் கொள்ள முடியும். உடல் நலம் சரியில்லாத ஒரு நோயாளியாக, பாதிக்கப்பட்டவராக நீங்கள் உணர்வதை விட உங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற தொடங்குங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் வசிக்கும் இடத்தில் உள்ள ஒரு புத்தக கடைக்கு சென்று உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பது எப்படி என்று உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய பல நல்ல புத்தகங்களில் ஒன்றை நீங்கள் தேர்வு செய்து வாங்கலாம். மேலும் நீங்கள் ஒரு ஊட்டச்சத்து நிபுணர், அதாவது நியூட்ரிஷனிஸ்டை சந்தித்து உங்களுக்கென்றே தனிப்பட்ட உணவு பட்டியலை தயாரித்து அந்த ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்ற துவங்கலாம். அது மட்டுமல்லாமல் ஆரோக்கியமான மகிழ்ச்சியான மனசூழலை உருவாக்குங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு மனதுடனும் விருப்பத்துடனும் ஈடுபடுங்கள். நம்முடைய உடல் எப்பொழுதுமே நம்முடன் உரையாடி கொண்டு தான் இருக்கின்றது. நாம் தான் அதை கேட்க தவறிவிடுகின்றோம். நீங்கள் கவனிக்க தொடங்கினீர்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும், நீங்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும், நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏற்ப துலங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது உங்களுக்கு பதிலளித்து கொண்டிருக்கின்றது. நாம் தொடர்ந்து நம் உடலை பற்றி எவ்வாறு சிந்திக்கின்றோமோ, எவ்வாறு சித்தரிக்கின்றோமோ அவ்வாறே நம் உடல் செயல்படுகின்றது. நம் உடல் பாகங்கள் அமைகின்றன. உடல் நடத்தை மற்றும் தோரணை உருவாகின்றது. அதாவது நம்முடைய பிஹேவியர்ஸ் அண்ட் பாடி லாங்குவேஜ் உருவாகின்றது. இவை நமக்கு நிம்மதியை அளிக்கும் வகையில் அமைகின்றது அல்லது நோய்களை உருவாக்குகின்றது. உதாரணத்திற்கு, ஒருவர் சில மாதங்களாக தன்னுடைய கை வலிப்பதாக உணர்கின்றார். எனவே அவர் தன் குடும்பத்தினரிடமும் அவர் நண்பர்களிடமும் மற்றும் அவர் தினம் தினம் சந்திக்கும் அனைத்து நபர்களிடமும் என் கை வலித்து கொண்டே இருக்கின்றது, கைகளை மேலே உயர்த்தக்கூட முடியவில்லை, சில மாதங்களாகவே இப்படித்தான் இருக்கின்றது, ஏன் என்றுதான் எனக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். ஆனால் அந்த நபருக்கு தினமும் கை தொலைபேசியை அதிக நேரம் பயன்படுத்தும் பழக்கம் ஒன்று உள்ளது. இரவு தூங்க சென்றவுடன் அவர் தன் படுக்கையில் உருக்களித்து படுத்துக்கொண்டு குறைந்தது 1 மணி நேரமாவது கை தொலைபேசியை பயன்படுத்துவார். அதேபோல காலையில் எழுந்ததுமே அவர் முதலில் தன் கை தொலைபேசியை தான் கையில் எடுப்பார். இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதல்லவா, இந்த நபரின் கைவலிக்கு காரணம் அவரின் இந்த பழக்கமே. அவர் இந்த விஷயத்தை உணராமல் கைவலிக்கின்றது என்று புலம்பிக் கொண்டிருப்பதால் அவருடைய கைவலி குணமாக போவதில்லை. நாளடைவில் அவருடைய கை மிகவும் பாதிக்கப்பட்டு தான் போகும். கைகளை தன் வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்த முடியாமலும் போகும். இதற்கு காரணம் அவருடைய எண்ணம், சொல் மற்றும் செயலாகும். இது போலத்தான் நாம் பல நோய்களை நம் உடலில் சேகரித்து கொள்கின்றோம். உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான உணவை வழங்காமல் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையில் இருந்து கொண்டு என் உடல் ஏன்தான் இப்படி இருக்கின்றதோ என புலம்புவதில் எந்த ஒரு பயனும் இல்லை. மேலும்
சிலருடைய முகத்தை பார்த்தாலே நமக்கு பேச பயமாக இருக்கும். அவர்களுடைய முகம் எப்பொழுதும் சிடுசிடுவென இருக்கும். நாளடைவில் அவர்களின் முகபாவமே அப்படி மாறிவிடும். இவர்கள் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சியான மனநிலையில் வாழ்ந்தவர்களாக இருப்பார்களா என சற்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக இல்லை. வயதானவர்களின் முகங்களும் உடல்களும் அவர்களின் வாழ்நாள் சிந்தனை முறைகளை மிக தெளிவாக காட்டுகின்றன. உதாரணத்திற்கு, தனது 60 வயதை எட்டியிருக்கும் 2 வயதானவர்களை எடுத்துக்கொள்வோம். ஒருவரோ பார்ப்பதற்கு மிக இளமையாக, மகிழ்ச்சியாக, சுறுசுறுப்பாக தோற்றமளிக்கின்றார். அவருடைய உடலும் பார்ப்பதற்கு மிகவும் வடிவாக இருக்கின்றது. ஆனால் இன்னொருவரோ பார்ப்பதற்கு மிகவும் மெலிந்து, அவருடைய முகங்களில் அதிக சுருக்கமும், முகம் எப்பொழுதும் வாடிய சூழ்நிலையிலும் இருக்கின்றது. இப்பொழுது நாம் இந்த இருவரின் வாழ்க்கை முறையை மிக சுலபமாக யோசித்து பார்க்கலாம். ஒருவரோ மிக மகிழ்ச்சியான, நல்ல எண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றார். மாறாக மற்றொருவரோ மிகவும் கடினமான வாழ்க்கை பாதையை கடந்து வந்துள்ளார் என்பதை அவரின் உடல் தோற்றத்தை வைத்தே நம்மளால் கணிக்க முடிகின்றதல்லவா? ஆகவே நீங்கள் வயதானவராக ஆகும்போது எப்படி இருப்பீர்கள் என சற்று கற்பனை செய்து பாருங்கள். எனவே இங்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால், உங்களுடைய வாழ்க்கை என்பது ஏனோ தானோ என்ற சீரற்ற நிகழ்வுகளின் வாழ்க்கை தொடர் அல்ல. மாறாக சுய விழிப்புணர்வின் ஒரு முறையாகும். விழிப்புணர்வுடன் வாழ்வதே முறையான, சீரான வாழ்க்கை பாதை என்பதை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் நீங்கள் விழிப்புணர்வுடன் வாழ்ந்தீர்கள் என்றால், நீங்கள் ஒருபோதும் வயதானவராக தோற்றமளிக்க மாட்டீர்கள். மாறாக நீங்கள் வாழ்வில் வளர்ச்சி அடைபவர்களாகத்தான் உருவாகுவீர்கள். ஆகவே நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சுழற்சியை நீங்கள் விரும்பிய விதமாக வடிவமைத்து கொள்ளலாம். எனவே உங்கள் சிந்திக்கும் முறையை இப்பொழுதே மாற்றுங்கள். வாழ்வை அழகானதாக, ஆரோக்கியமானதாக மாற்றுங்கள். நீங்கள் இவ்வுலகில் பிறப்பு எடுத்துள்ளீர்கள் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் என்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய அனைத்து தேவைகளுமே இந்த உலகத்தில் பூர்த்தி செய்யப்படுகின்றன. நீங்கள் உருவாக்கும் ஒரு எண்ணமானது ஒரு குறிப்பிட்ட மனசூழலை உருவாக்குகின்றது. அந்த மனசூழல் நோய்களுக்கு அடிப்படை காரணமாக அமைகின்றது. அல்லது நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை சிந்திப்பதன் வழி உங்களுக்கான மற்றும் உங்களை சுற்றி ஒரு சிறந்த ஆரோக்கியமான மனசூழலை உருவாக்குகின்றது. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாம் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கான சில நேர்மறையான சுய பிரகடனங்களை காண்போம். என் உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான உணவுகளை நான் உண்கிறேன். என் உடலின் ஒவ்வொரு செல்களையும் நான் நேசிக்கிறேன். நான் என் உடலுக்கு ஏற்ற ஆரோக்கியமான தேர்வுகளை மேற்கொள்கிறேன். என் மீது எனக்கு மரியாதை உண்டு. நான் இப்போது என் உடலை அன்பாக கவனித்துக் கொள்வதால் ஆரோக்கியமான முதுமையை நான் எதிர்நோக்குகிறேன். எனது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த புதிய வழிகளை நான் தொடர்ந்து கண்டுபிடித்து வருகிறேன். என்னுடைய ஆரோக்கியமான உடலுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். என் வாழ்க்கையை நான் நேசிக்கின்றேன். நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன். நான் என் உடலை அக்கறையுடன் பேணி காக்கிறேன். நான் உடற்பயிற்சியை விரும்பி செய்கிறேன். என் உடல் உறுப்புகள் சீராக செயல்படுகின்றன. நான் சீரான உடல் எடையை பராமரிக்கிறேன். என் உடல் உறுப்புகள் எனக்கு காட்டும் அறிகுறிகளை உற்று நோக்கி கவனிக்கிறேன். ஆரோக்கியமாக இருப்பது எனக்கு மிக எளிது. எனது உடல்நிலை எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒவ்வொரு நாளும் என் ஆரோக்கியம் மேம்படுகிறது. என் நல்ல உடல்நிலைக்கு
உதவும் இயற்கைக்கு மிக்க நன்றி. என் மனதை மிகச்சிறந்த எண்ணங்களால் நிரப்புவதன் மூலம் என் உடல் மிக ஆரோக்கியமாக உள்ளது. என் மனச்சூழல் மிக மகிழ்ச்சியானதாக அமைகின்றது. இரண்டாவதாக, நாம் முக்கியமாக பார்க்கவிருப்பது மற்றவர்களை மன்னிப்பதும் நம்மை மன்னிப்பதை பற்றியும். அதாவது மன்னிப்பு எனும் தலைப்பை நாம் காண உள்ளோம். மற்றவர்களை பற்றிய மன்னிக்க முடியாத எண்ணங்களை நீங்கள் தொடர்ந்து சிந்திக்கும் வரை நீங்கள் ஒருபோதும் மனக்கசப்பிலிருந்து விடுபட முடியாது. நீங்கள் எப்பொழுதும் கோபம், வெறுப்பு, குரோதம் போன்ற எண்ணங்களை தொடர்ந்து தேர்ந்தெடுத்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ முடியும்? நீங்கள் உங்கள் உணர்வுகளை எவ்வளவு நியாயப்படுத்தினாலும் சரி, நான் ஏன் கோபப்பட்டேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? என்று உங்கள் உணர்வுகளுக்கு நீங்கள் எவ்வளவு நியாயம் கூறினாலும் ஒரு கசப்பான மனநிலை ஒருபோதும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கப் போவதில்லை. அவர்கள் என்ன செய்திருந்தாலும் சரி, கடந்த காலத்தை நீங்கள் பிடிவாதமாக பற்றி கொண்டிருந்தால், அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் நீங்கள் ஒருபோதும் சுதந்திரமாக இருக்க மாட்டீர்கள். ஆகவே உங்களையும் மற்றவர்களையும் மன்னிப்பது என்பது கடந்த கால சிறையிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு சமமாகும். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சிக்கிக்கொண்டதாக உணரும் போது உங்கள் சுய பிரகடனங்கள் வேலை செய்யவில்லை என்று நீங்கள் நினைத்தால், இங்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று உள்ளது. நீங்கள் இன்னும் சில விஷயங்களை, அதாவது நபர்களை மன்னித்தாக வேண்டும் என்றுதான் பொருளாகும். தற்போதைய தருணத்தில் நீங்கள் வாழ்க்கையுடன் சுதந்திரமாக பயணிக்கவில்லை என்றால், பொதுவாக நீங்கள் பழைய நினைவுகளில் சிக்கிக்கொண்டுள்ளீர்கள் என்றுதான் அர்த்தம். அவை வருத்தம், கவலை, பயம், குற்ற உணர்ச்சி, பழி போடுதல், கோபம் மற்றும் சில நேரங்களில் வெறுப்பும் குறிப்பிட்ட நபரை பழி தீர்க்கும் உணர்வாகவும் இருக்கலாம். இது போன்ற உணர்வுகள் என்பது நீங்கள் மற்றவர்களை மன்னிக்காத வரை உங்களிடம்தான் இருக்கும். இந்த உணர்வுகளை கடந்த காலத்திலேயே விட்டுவிட்டு நீங்கள் உங்கள் மனதளவில் நிகழ்காலத்திற்கு வர வேண்டும். நிகழ்காலத்தில் வாழ்வதால் மட்டுமே உங்களால் எதிர்காலத்தை உருவாக்க முடியும். கடந்த காலத்தை பற்றி கொண்டிருந்தால் உங்களால் நிகழ்காலத்தில் சிந்திக்கவோ செயல்படவோ முடியாது. இப்போதைய தருணத்தில்தான், அதாவது இந்த நிகழ்காலத்தில் மட்டும்தான் உங்கள் எண்ணங்களும் வார்த்தைகளும் சக்தி வாய்ந்தவை ஆகும். ஆகவே உங்களுடைய தற்போதைய எண்ணங்களை நீங்கள் வீணாக்க கூடாது. கடந்த கால குப்பைகளை, அதாவது தீய எண்ணங்களை மனதில் வைத்துக்கொண்டு நிகழ்கால எண்ணங்களை உருவாக்கி உங்கள் எதிர்காலத்தை வீணடிக்காதீர்கள். அதாவது நான் இங்கு என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உங்கள் மனதில் பல கசப்பான எண்ணங்கள் உள்ளன. அந்த எண்ணங்களை தொடர்ந்து சிந்திப்பதன் மூலம் நிகழ்காலத்திலும் நீங்கள் தீயவனவற்றை தான் சிந்திக்கிறீர்கள். அதாவது தீய எண்ணங்களை தான் மீண்டும் மீண்டும் உருவாக்குகிறீர்கள். உங்கள் எண்ணங்களின் சக்தி இங்கு வீணடிக்கப்படுகின்றது. இது போன்ற மனநிலையில் இருக்கும் போது உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறானதாக அமையும்? நீங்கள் எப்பொழுதெல்லாம் மற்றவரை குறை கூறுகின்றீர்களோ, அடுத்தவர் மீது பழி போடுகின்றீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்களுக்கென உள்ள அதிகாரத்தை, உங்கள் சக்தியை இழந்து விடுகின்றீர்கள். இதற்கு காரணம், உங்கள் எண்ணங்களுக்கான பொறுப்பை, உங்கள் உணர்வுகளுக்கான பொறுப்பை வேறொருவரின் மீது நீங்கள் சுமத்துகிறீர்கள். பல நேரங்களில் நம் வாழ்வில் உள்ள மனிதர்கள் நம்மை எந்த விதத்திலாவது எதிர்மறையாக செயல்பட தூண்டிவிடுவார்கள். ஆனால் அவர்களால் நம்முடைய எண்ணத்திற்குள் நுழைய இயலாது, நம்முடைய மனநிலையை கெடுக்க முடியாது. ஆகவே உங்களுடைய உணர்வுகள் மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்பதன் மூலம்
உங்களுடைய எதிர்வினை திறனை கட்டுப்படுத்தலாம். இதனை இன்னும் தெளிவாக கூறுவதென்றால், வெறுமனே ஒரு சூழ்நிலைக்கு உங்கள் எதிர்வினையை செயல்படுத்துவதற்கு பதிலாக உணர்வு பூர்வமாக தேர்ந்தெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். மன்னிப்பு என்பது பலருக்கு ஒரு தந்திரமான மற்றும் குழப்பமான கருத்தாக அமைகிறது. காரணம், ஒரு விஷயத்தை மன்னிப்பதற்கும் அதே விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கும் இடையே நிறைய வித்தியாசம் உள்ளது. ஒருவரை மன்னிப்பது என்பது அவர்களின் நடத்தையையும் அவர்களை பற்றிய மனதில் பதிந்திருப்பவைகளையும் மன்னிப்பதாக அர்த்தமில்லை. உண்மையை கூறினால் இதற்கும் அடுத்தவருக்குமே எந்த சம்பந்தமும் இல்லை. காரணம், உண்மையான மன்னிப்பு எப்பொழுது நிகழ்கிறது என்றால், நீங்கள் ஒரு நபரை பற்றியோ சம்பவத்தை பற்றியோ அல்லது ஒரு இடத்தை பற்றியோ ஏற்படுத்தியிருக்கும் எதிர்மறையான எண்ணங்களிலிருந்தும் வழிகளிலிருந்தும் உங்களை விடுவித்துக் கொள்வதில்தான் உண்மையான மன்னிப்பு இருக்கிறது. ஆகவே தான் நான் கூறினேன், இதற்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று. இது எதிர்மறை சக்தியிலிருந்து, அதாவது எதிர்மறையான எண்ணத்திலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளும் ஒரு செயல் மட்டுமே ஆகும். மேலும் மன்னிப்பு என்பது உங்கள் வாழ்க்கையில் மற்றொருவரின் வேதனையான நடத்தைகளை அல்லது செயல்களை தொடர அனுமதிக்கின்றீர்கள் என அர்த்தமல்ல. சில சமயங்களில் மன்னிப்பு என்பது விட்டு விடுவதாகும். நீங்கள் ஒருவரை மன்னித்து அந்த நபரை உங்கள் வாழ்விலிருந்து விட்டு விடுகிறீர்கள், அதாவது அந்த நபருக்கு விடுதலை அளிக்கிறீர்கள் என்று அர்த்தமாகும். ஒரு நிலைப்பாட்டில் இருந்து ஆரோக்கியமான வாழ்க்கை கோட்பாடுகளை அமைப்பது பெரும்பாலும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அன்பான செயலாகும். அது உங்களுக்கான மன நிம்மதியை வழங்குவதற்கு அப்பாற்பட்டு மற்ற நபருக்கும் நன்மையையே கொடுக்கும். ஆரோக்கியமான உறவு முறைகளை உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்கென்று என்ன காரணங்கள் இருந்தாலும் சரி, கசப்பான மன்னிக்க முடியாத உணர்வுகள் இருந்தாலும் கூட நீங்கள் அவற்றை கடந்து செல்லலாம், அதிலிருந்து விடுபடலாம், அதை விட்டு விடலாம். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் வாழ்வது நிகழ்காலத்தில். ஆகவே இப்பொழுது உங்களை நன்றாக உணர வைக்கும் எண்ணங்களை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். நேர்மறையான தினங்களை மற்றும் நேர்மறையான எதிர்காலத்தை உருவாக்க நீங்கள் எவ்வாறான எண்ணங்களை தேர்வு செய்து சிந்திக்க வேண்டும் என்பது உங்களுக்கு புரிகின்றது தானே? நேர்மறையான தினங்களையும் நேர்மறையான எதிர்காலத்தையும் உருவாக்க கண்டிப்பாக நீங்கள் நேர்மறையான எண்ணங்களை தான் தேர்வு செய்ய வேண்டும். அதற்கான பயிற்சியில் ஈடுபடுங்கள். உங்களுக்கு எப்பொழுதும் நன்மை பயக்கும் சிந்தனையை பழக்கமாக நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது நாம் மன்னிப்பை அடைவதற்கான நேர்மறையான உறுதிமொழிகள் சிலவற்றை காண்போம். எனது கடந்த காலத்தில் என்னை காயப்படுத்திய அனைவரையும் மனப்பூர்வமாக மன்னித்து என்னை விடுவிக்கிறேன். மேலும் மிகுதியான அன்பை அவர்களுக்கு பரிசாக அனுப்புகிறேன். நான் என்னை முழுமையாக மன்னிக்கிறேன். நான் கடந்த கால தவறுகளை மன்னிக்கிறேன். நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன். மன்னிப்பு என் வாழ்க்கையில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வருகிறது. நான் என்னை நேசிக்கிறேன் மற்றும் என்னை மன்னிக்கிறேன். நான் என் இதயத்தை மன்னிப்பால் நிரப்புகிறேன். நான் என் மனதை மன்னிப்பால் விடுவிக்கிறேன். என் இதயக் கதவு அன்பான வார்த்தைகளில் திறக்கிறது. நான் மன்னிப்பின் மூலம் என்னை மிகவும் நேசிக்கிறேன். என்னுடைய எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மாற்றுவதன் மூலம் என்னை சுற்றியுள்ள சூழ்நிலை மாறுகின்றது. கடந்த காலம் முடிவடைந்து விட்டது. ஆகையால் அதற்கு எந்த சக்தியும் இல்லை.
இந்த தருணங்களின் எண்ணங்கள் என் எதிர்காலத்தை உருவாக்குகின்றன. ஆகவே பாதிக்கப்பட்டவராக உணர்வதில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். கடந்த காலத்திலிருந்து விடுதலை என்ற பரிசை நான் எனக்கு கொடுக்கிறேன். மகிழ்ச்சியுடன் நிகழ்காலத்தில் வாழ்கிறேன். என் இதயம் அமைதியுடன் நிரம்பியுள்ளது. மன்னிப்புடன் நான் வாழ்வில் முன்னேறுகிறேன். நான் பிறரை மன்னிக்கிறேன், ஏனெனில் அது எனது ஆன்மா மற்றும் மனதிற்கு சாந்தியை தருகிறது. மன்னிப்பு எனது ஆளுமையை வலுப்படுத்துகிறது. இன்று நான் பழைய வழிகளை விடுவிக்கிறேன். மன்னிப்பின் மூலம் நான் என் வாழ்க்கையில் ஒளியை வரவேற்கிறேன். நான் நேசத்துடன் வாழ முடியும், ஏனெனில் நான் மன்னிக்க தெரிந்து கொண்டுள்ளேன். என் வாழ்க்கையில் எல்லா அனுபவங்களும் எனக்கு ஒரு பாடமாக இருக்கின்றன. நான் என்னுடைய குறைகளை உணர்ந்து அதை மன்னிக்கிறேன். கடந்த காலத்தையும் அதன் நிகழ்வுகளையும் பிடித்து கொள்வது இல்லை. நான் எதிர்காலத்தை உருவாக்குகிறேன். மன்னிப்பின் வழியாக நான் சுதந்திரம் அடைகிறேன். என் உள்ளத்தில் இருக்கும் வெறுப்பையும் வருத்தத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் விடுவிக்கிறேன். நான் நல்ல எண்ணங்களை வளர்க்கிறேன். மன்னிப்பு எனக்கு அந்த இடத்தை தருகிறது. இன்று ஒரு புதிய ஆரம்பம். மன்னிப்பு எனக்கு அந்த வாய்ப்பை தருகிறது. எனது வாழ்க்கையில் எதிர்கொள்ள வேண்டிய எல்லா மாற்றங்களும் நேர்மறையானவையாக இருக்கின்றன, மேலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன். இந்த உறுதிமொழிகளை தினசரி மனதிலோ அல்லது எழுத்தாகவோ எழுதி பயிற்சி செய்யலாம். மன அழுத்தம் குறைய, மன நிம்மதி மேம்பட இது உதவியாக இருக்கும். ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், உங்களிடம் ஒரு தேர்வு உள்ளது. நீங்கள் கடுமையான கோபத்தில் உறைந்திருக்கலாம், அல்லது கடந்ததை மனப்பூர்வமாக மன்னித்து விடுவித்து மகிழ்ச்சியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை உருவாக்கலாம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விரும்பியவாறு மாற்றும் சுதந்திரம் உங்களிடம் உள்ளது, ஏனெனில் உங்களிடம் தேர்வு சுதந்திரம் இருக்கிறது. அன்பான நேயர்களே, அடுத்து நாம் காணவிருக்கும் பகுதி மிக முக்கியமான பகுதி என்று நான் கூறுவேன். உங்களில் பலரும் இதை பற்றி நான் எப்பொழுது பேசப் போகிறேன் என்று கூட ஆர்வமாக காத்திருந்திருக்கலாம். ஆம், அதுதான் பணம். அதாவது நம் வாழ்வில் மிக முக்கிய பகுதியான செல்வ வளம் பற்றிய தொகுப்பைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்காக கூற உள்ளேன். அன்பார்ந்த நேயர்களே, பணம். இந்த உலகமே பணத்தின் அடிப்படையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. நாமும் தினசரி எதற்காக வேலை செய்கின்றோம்? பணத்தை சம்பாதிப்பதற்காக, நம்முடைய அன்றாட தேவைகளுக்காக, மாதாந்திர தேவைகளுக்காக, இப்படி பல தேவைகளுக்காக பணத்தை நோக்கி பணத்தை ஈட்டுவதில் நம் கவனத்தை முழுமையாக செலுத்துகிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது பணம் பற்றிய நமது புரிதலையும் நாம் உள்முகமாக நோக்கி யோசித்துத்தான் ஆக வேண்டும். இதற்கு காரணம், நம்மில் பலர் பணம் நமக்கு தேவை என்று தெரிந்தும் கூட பணத்தை கொண்டுதான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதும் தெரிந்தும் கூட பணத்தை பற்றிய பல எதிர்மறையான எண்ணங்களை சேகரித்து வைத்துள்ளோம். பணம் என்று கூறினாலே நம்மில் பலர் ஆத்திரமடைகின்றோம், கோபம் கொள்கின்றோம். பணம் என்று பேசும் பொழுதே நிறைய பேர் எரிச்சலுக்குள்ளாகின்றனர். காரணம், அவர்களிடம் பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதுதான். ஆனால் அவர்களுக்கு புரிவதில்லை, பணத்தை நாம் எவ்வாறு நேசிக்க வேண்டும், பணம் பற்றிய நம் சிந்தனைகளை எவ்வாறு மாற்ற வேண்டும் என்று. பணப்பற்றாக்குறையை பற்றி பேசுவதன் மூலமோ அல்லது சிந்திப்பதன் மூலமோ உங்களால் ஒருபோதும் செல்வத்தை உருவாக்க முடியாது. இது ஒரு வீணான சிந்தனையாகும். இது உங்களுக்கு எல்லையற்ற செல்வத்தை ஈர்த்தும் கொடுக்க போவதில்லை.
பற்றாக்குறையை தொடர்ந்து நினைப்பது மேலும் பற்றாக்குறையைத்தான் உருவாக்கும். வறுமை சிந்தனை மேலும் வறுமையைத்தான் உருவாக்கும். ஆனால் நன்றி செலுத்தும் சிந்தனை, அதாவது நன்றி உணர்வுடன் இருப்பது, செழிப்பை உருவாக்கும். பிறர் அதிக பணம் வைத்திருப்பதை பொறாமையுடன் பார்க்கும்போது அது உங்கள் செழிப்புக்கான வழியை தடை செய்கின்றது. நம்மில் பலர் பணக்காரர்களை பார்த்தாலே கோபப்படுவோம். அது மட்டுமன்றி பணக்காரர்களை பற்றி தவறாக பேசுவது, கண்டிப்பாக அவர்கள் தீய வழியில்தான் பணத்தை சம்பாதிப்பார்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவது, இது போன்ற எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் பணத்தை நம்மிடமிருந்து தள்ளி வைக்கின்றது. ஆகவே பணம் குறித்த புதிய சிந்தனைகளை உங்கள் மனதில் உருவாக்குங்கள். அப்பொழுது செல்வம் உங்களுடையதாக ஆகும். மாறாக நம்மில் அதிகமானோர் பணத்தை பற்றி சிந்திக்கும் விதம் நல்லதாக இருப்பதில்லை. உதாரணத்திற்கு, என்னிடம் போதுமான பணம் இல்லை என்பது ஒரு மோசமான உறுதிமொழியாகும். அதுபோலவே இன்னும் சிலர் கூறுவார்கள், பணம் வருவதும் தெரியவில்லை, போவதும் தெரியவில்லை. பணம் வெளியே போகும் வேகம் பணம் உள்ளே வரும் வேகத்தை விட அதிகமாக உள்ளது என்பதும் அதே போன்ற வறுமை சிந்தனையாகும். பிரபஞ்சம் என்பது நீங்கள் உங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையை பற்றியும் எப்படி நம்புகிறீர்களோ சிந்திக்கிறீர்களோ அதற்கேற்பவே பதிலளிக்கும். எனவே பணம் குறித்து உங்களிடம் இருக்கும் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களையும் கவனியுங்கள். பின்னர் அவற்றை விட்டுவிட முடிவு செய்யுங்கள். காரணம், இந்த பணம் பற்றிய எதிர்மறை எண்ணங்கள் கடந்த காலத்திலும் உங்களுக்கு உதவவில்லை, எதிர்காலத்திலும் உங்களுக்கு உதவப் போவதும் இல்லை. நீங்கள் பொழுதுபோக்குக்காக எப்போதாவது ஒரு லாட்டரி சீட்டை வாங்கியிருக்கலாம். ஆனால் அதில் வெற்றி பெறுவது உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் என நம்பி அதில் அதிக கவனம் செலுத்த வேண்டாம். மேலும் சிலர் லாட்டரி சீட்டை எடுப்பதை வழக்கமான ஒரு செயலாக வைத்திருப்பார்கள். அதற்கு காரணம், என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு அதிக பணம் கிடைக்கும், அதை எடுத்து நான் என் பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்திருவேன். இது போன்ற எண்ணங்களை நீங்கள் ஆழமாக வைத்திருப்பதுதான் காரணம். இது ஒரு பற்றாக்குறை சிந்தனை அல்லது வறுமை சிந்தனையை குறிக்கிறது. இது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நிலையான நன்மையை கொண்டு வர முடியாது. லாட்டரியில் வெல்வது அரிதாகவே நல்ல மாற்றங்களை தரும். உண்மையில் பெரும்பாலான லாட்டரி வெற்றியாளர்கள் 2 ஆண்டுகளுக்குள் தங்களின் வெற்றி பணத்தை இழக்கின்றனர். மேலும் அவர்கள் அதில் பெரிதாக ஏதும் ஈட்டுவதும் கிடையாது. அதாவது அதில் கிடைத்த பணத்தை அவர்கள் எந்த ஒரு நல்ல காரியங்களுக்கோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலில் போட்டோ அவர்கள் சம்பாதித்ததும் கிடையாது. அவை அவர்களுக்கு நிலைப்பதும் இல்லை. அவர்கள் முன்பை விட மேலும் மோசமான ஒரு நிதி நிலைக்குத்தான் சென்று விடுகின்றனர். நீங்கள் லாட்டரியில் வெற்றி அடைவது எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என நம்பினால் அது தவறான நம்பிக்கையாகும். ஏனெனில் அது உங்கள் சிந்தனையை மாற்றுவது இல்லை. மாறாக நீங்கள் பிரபஞ்சத்திடம் கூறுவது என்னவென்றால், நான் என் வாழ்க்கையில் நல்லது பெற தகுதியுடையவன் அல்ல. நல்லது என்பது தவறுதலாக இது போன்ற லாட்டரி சீட்டுகள் மூலமாகவே எனக்கு கிடைக்கும் என நீங்கள் பிரபஞ்சத்திடம் சமிக்ஞை அனுப்புகிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் சிந்திக்கும் விதத்தை மாற்றி பிரபஞ்சத்தின் செழிப்பை அனுபவிக்க அனுமதிக்கிறீர்கள் என்றால், லாட்டரி தரக்கூடிய எல்லாவற்றையும் இயற்கையாகவே பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். மேலும் அதை நிலைத்து வைத்து கொள்ளவும் உங்களால் முடியும். ஏனெனில் அது உங்களுக்கு உங்கள் அறிவாற்றலின் அடிப்படையில் உங்களின் உரிமையால் உங்களுக்கு சொந்தமான பணமாக இருக்கும். உறுதியாக நம்புவது, உரிமையுடன் உணர்வது, பணத்தை உங்கள் வாழ்வில் அனுமதிப்பது ஆகியவை உங்கள் வாழ்க்கையில் லாட்டரி வெற்றியை விட மிக அதிக செல்வத்தை ஈர்க்கும் வழிகள் ஆகும். உங்கள் செல்வ செழிப்பை தடுக்கக்கூடிய மற்றொரு விஷயம் நேர்மையற்ற நடத்தையாகும். வாழ்க்கையில் நீங்கள் என்ன கொடுக்கிறீர்களோ அதுவே உங்களிடம் திரும்பி வரும். நீங்கள் வாழ்க்கையில் இருந்து ஒன்றை எடுக்கிறீர்கள் என்றால் வாழ்க்கை உங்களிடம் இருந்து ஒன்றை எடுக்கும். இது மிக எளிமையான, சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மையாகும்.
உதாரணத்திற்கு, நீங்கள் திருடவில்லை என நினைக்கலாம். ஆனால் அலுவலகத்தில் இருந்து கடித காகிதம் அல்லது அழகான முத்திரைகளை எடுத்தால், அதாவது A4 பேப்பர்ஸ், ஆஃபீஸோட சாப்ஸ், இது போன்ற பொருட்களை எடுத்தால், மேலும் வேறு ஒருவரின் நேரத்தை கடத்துதல், அடுத்தவரின் மரியாதையை கெடுத்தல் அல்லது உறவுகளை அபகரித்தல், இது போன்ற நடவடிக்கைகளும் ஒரு வகை திருட்டாகும். இவை அனைத்தும் நீங்கள் பிரபஞ்சத்திற்கு அளிக்கும் சமிக்ஞைகளாகும். அதாவது பிரபஞ்சத்திடம் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்றால், நான் நல்ல விஷயங்களுக்கு தகுதியுடையவன் அல்ல, எனவே நான் அவற்றை திருடியே பெற வேண்டும் என அர்த்தமாகும். எனவே உங்கள் வாழ்க்கையில் பணப்புழக்கத்தை தடுக்கும் நம்பிக்கைகளை அடையாளம் காணுங்கள். அந்த நம்பிக்கைகளை மாற்றி செல்வ செழிப்பான சிந்தனைகளை உருவாக்குங்கள். உங்கள் குடும்பத்தில் வேறு யாரும் இதை செய்யவில்லை என்றாலும், நீங்கள் பணம் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமாக வருவதற்கான மனப்பாங்கை ஏற்படுத்தலாம். நீங்கள் செழிக்க விரும்புகிறீர்கள் என்றால், உங்கள் சிந்தனையிலும் செழிப்பு எண்ணங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு, என் வருமானம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கின்றது, நான் செல்லும் எல்லா இடங்களிலும் செழிக்கிறேன். இது போன்ற சுய பிரகடனங்களை நீங்கள் தினமும் பயிற்சித்து வரலாம். பணம் பற்றிய தவறான எண்ணங்களை விட்டுவிடும்போது நம்மால் நமக்கான செல்வ செழிப்பை வரவேற்க முடியும். வாழ்வில் வெற்றி அடைந்த பல நபர்கள் சுய பிரகடனங்களை பயன்படுத்த துவங்கிய போது மிக குறைந்த பணத்தையே வைத்திருந்தனர். ஆனால் தொடர்ச்சியான பயிற்சி அவர்களுக்கு பலன் தந்தது. இந்த உலகில் ஏராளமான வளங்கள் உள்ளன. நாம் அதை பகிர்ந்து கொண்டால், நீங்கள் நேர்மையான வழியில் வாழும்போது பணம் உங்களிடம் கண்டிப்பாக வந்து சேரும் என்பது விதியாகும். பிரபஞ்சம் ஒவ்வொரு சாத்தியமான வழியிலும் உங்களுக்கு வெகுமதி அளிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது உங்கள் கைகளை அகலமாக விரித்து, நான் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து நன்மைகளையும் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய அற்புதமான வாழ்க்கைக்கு நன்றி என்று மகிழ்ச்சியுடன் கூறுங்கள். வாழ்க்கை உங்கள் கோரிக்கைகளை கண்டிப்பாக கேட்டு பதிலளிக்கும். அன்பான நேயர்களே, வாருங்கள் நாம் தொடர்ந்து நம் வாழ்வில் செல்வத்தை வரவேற்பதற்கான சில உறுதிமொழிகளை காண்போம். நீங்கள் உங்கள் வாழ்க்கை பெட்டகத்தில் அதிக செல்வத்தை கொண்டு வர விரும்பினால், இந்த சுய பிரகடனங்களை உணர்வுகளுடனும் அர்த்தத்துடனும் பயன்படுத்துங்கள். நான் பணத்திற்கான காந்தம். அனைத்து விதமான செழிப்பும் என்னிடம் ஈர்க்கப்படுகிறது. நான் பணிபுரியும் இடத்தில் நான் மிகவும் மதிக்கப்படுகிறேன் மற்றும் என் திறமைக்கான வெகுமதி எனக்கு கிடைக்கின்றது. நான் அன்பான, எல்லையற்ற, இணக்கமான பிரபஞ்சத்தில் வாழ்கிறேன். நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். நான் இப்போது எல்லா இடங்களிலும் இருக்கும் எல்லையற்ற செழிப்பை ஈர்க்க விரும்புகிறேன். வாழ்க்கை எல்லையற்ற செல்வத்தை என் தேவைகளுக்கு ஏற்ப அளிக்கிறது. நான் என் வாழ்க்கை பாதையை நம்புகிறேன். ஈர்ப்பு விதி என் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே கொண்டு வருகிறது. நான் வறுமை சிந்தனையில் இருந்து செல்வ செழிப்பான சிந்தனைக்கு மாறுகிறேன். என் வாழ்க்கையில் உள்ள அனைத்து நன்மைகளுக்கும் நான் நன்றியை வெளிப்படுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை அற்புதமான புதிய ஆச்சரியங்களை கொண்டு வருகிறது. நான் சிறந்ததை பெற தகுதியுடையவன், மேலும் நான் சிறந்ததை ஏற்றுக்கொள்கிறேன். பணத்திற்கான அனைத்து எதிர்ப்பையும் நான் விடுவிக்கிறேன், மேலும் அது மகிழ்ச்சியுடன் என் வாழ்க்கையில் பாய அனுமதிக்கிறேன். எனக்கான நன்மை எல்லா இடங்களிலிருந்தும் எல்லாரிடமிருந்தும் வருகிறது. நான் ஒரு செல்வந்தன். அன்புள்ள நேயர்களே, இன்று நாம் ஆரோக்கியம், மன்னிப்பு மற்றும் செல்வம் ஆகிய
3 முக்கியமான வாழ்க்கை பகுதிகளில் நேர்மறை சுய பிரகடனங்களின் சக்தியை பற்றி கலந்துரையாடினோம். மனதில் நாம் விதைக்கும் ஒவ்வொரு நேர்மறையான வார்த்தையும் நமது வாழ்க்கையை வளமாக மாற்றும் விதத்தில் செயல்படும். நம்மை நாமே நம்பினால் நமது உடல் நலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்தலாம். மன்னிக்க தெரிந்தால் நம்முடைய மனதிற்கு அமைதியும் உடலிற்கு ஓய்வும் கிடைக்கும். செல்வம் நம்மை நோக்கி வர வேண்டும் என்றால் நாம் அதன் வரவுக்கு தயாராக இருக்க வேண்டும். இதற்கெல்லாம் நேர்மறை சுய பிரகடனங்கள் ஒரு பூமிக்கு வித்திடும் விதமாக செயல்படுகின்றன. எனவே தினமும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை சுய பிரகடனங்களை பயன்படுத்துங்கள். உங்கள் எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக மேம்படும். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு அளித்த அமுதமழை இணையதளத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.